அசு சமையல். இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருந்தேங்க. ஆஸ் யூஷுவல் வழக்கமாக நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே தான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் கால் வலிங்க, அதனால் நான் வந்து துடியலூர் பிசியோ கிளினிக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன். துடியலூரில் டாக்டர் கண்ணபிரான் சார்கிட்ட தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அங்கே போய் பரவாயில்லைங்க. இப்போவும் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேங்க. ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்காக தான் அங்கே போனேன். இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டு ரமணியும் கூட வந்திருந்தாங்க. கொஞ்சம் டைம் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு ஹேண்ட்பேக் வாங்க வேண்டி இருந்துச்சு. அதனால லூலு மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். நான் இது வரைக்கும் கோயம்புத்தூரில் லூலு மால் போனதே இல்லைங்க. ஆரம்பிச்சதுலேருந்து நான் இப்போ தான் போனேன். நமக்கு என்ன தேவையோ அது வந்து தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க, நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நம்ம ஊரை விட வெள்ளம்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அதனால் நான் 2 கிலோ வெள்ளம் வாங்கிட்டேங்க. அப்புறம் மசாலா பாக்கெட் வாங்கினேன். அப்புறம் சாட் மசாலா, கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கிரேப்ஸ் இது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. அதனால் இதில் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருங்க. அதனால் இதெல்லாமே கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான க்ரோசரி எல்லாமே தான் நான் வாங்கிட்டு வந்தேங்க. பேக் பாருங்கள். இந்த பேக்கை தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்சம் பெரிய ஹேண்ட்பேக்காக தான் இருக்குது. அதனால எனக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் சின்னதாக இருந்தால் சௌகரியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹேண்ட்பேக் வாங்குறதுக்காக தான் நான் போனேன். இது வந்து எனக்கு செஃப் மால்குடி கவிதா மேம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், புதுயுகம் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. மால்குடி கவிதா மேம் தான் எனக்கு வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. இன்றைக்கும் நான் இதை பத்திரமா வச்சுட்டு இருக்கேங்க. இந்த ஹேண்ட்பேக் அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணி ஒரு 7 இயர்ஸ் ஆச்சுங்க. ஹேண்ட்பேக்குன்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு அவங்களோட ஞாபகம் வந்துச்சு. அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வாங்கின ஹேண்ட்பேக்கு இதுதாங்க. நல்லா இருந்துச்சு. கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது நல்ல பிராண்டட் தாங்க. அதனால் நான் இதை வாங்கிக்கிட்டேன். இந்த ஹேண்ட்பேக் தான் நான் லூலு மாலில் வாங்கினதுங்க. இந்த மாதிரி வந்து 2 வாரம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சுங்க. இதை வாங்கிட்டு இமிட்டேஷன் ரிங்ஸ் வாங்கினவங்க. இப்போ அதையுமே நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு மோதிரம்னா வந்து அவ்வளோக்கா லைக் பண்ண மாட்டேன். இருந்தாலும் இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. இது ரெண்டுமே சேர்த்து 250ங்க. இப்போ நாங்கள் லூலு மால் போனது ஒரு சில கிளிப்பிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. லூலு மால் உள்ளே போன உடனே நாங்கள் கொஞ்சம் க்ரோசரி இதெல்லாமே வாங்க வேண்டி இருந்துச்சுங்க. நட்ஸு இந்த மாதிரி தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஹேண்ட்பேக் இருக்கிற செக்ஷனுக்கு போனோம். ஹேண்ட்பேக் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து தான் செலக்ட் பண்ணோங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ கையில் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இதை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்தெல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் மறுபடியும் இந்த இப்போ மாட்டிகிட்ருக்கேன் பாருங்கள், இந்த ஹேண்ட்பேக்கை பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. இதுவா அதுவா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக இதுவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது நல்லா பிராண்டட் கம்பெனியாகவும் இருந்துச்சு. இந்த ஹேண்ட்பேக்கு நல்லா ஷார்ட்டாக கையில் பிடிச்சிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு. நல்லா லாங்காக ஷோல்டரில் போட்டுக்கிற மாதிரியும் இருந்தது. அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வேணாலும் இது வச்சுக்கலாம். அதனால் அந்த ஹேண்ட்பேக்கே ஃபைனல் பண்ணிட்டேங்க. அப்புறம் ஹேண்ட்பேக் செக்ஷனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருந்துச்சு. பர்ஸ் எல்லாம் கூட சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு செப்பல் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்தேங்க. ஆனால் என்னோடய காலுக்கு வந்து ஒன்றும் சரியாக செட் ஆகலை. அதனால் அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு ரவுண்டு வந்தோங்க நாங்கள். அப்புறம் டைனிங் டேபிளுக்கு ஷீட் ஒன்று தேவையாக இருந்துச்சு. சரி அது வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரமணியும் அந்த செக்ஷனுக்கு போனோம். அதுவுமே வந்து எங்களுக்கு ஒன்றும் சூட் ஆகலை. எங்கள் டேபிளுக்கு ஒத்து வர மாதிரி அங்கே இல்லை, பெரிய சைஸ் இல்லை. அதனால் சரி நெக்ஸ்ட் டைம் வந்து அளவு எடுத்துகிட்டு வந்துட்டு கட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோங்க. ஹேண்ட்பேக் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு லூலு மாலில் இருந்துச்சுங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மேலேயே வந்து ப்ரைஸுமே எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ரிங்கெல்லாம் இருக்க செக்ஷனுக்கு வந்தோம். எனக்கும் ரமணிக்கும் இந்த ரிங்கெல்லாம் பார்த்தோன்னா ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு 2 ரிங்கு வாங்கினோங்க. நான் எப்பயுமே வந்து கோல்டு ரிங்கே போட மாட்டேன், இருக்குது. ஆனால் என் கைக்கு வந்து என்னவோ செட் ஆகவே இல்லை. அதனால் போடுற பழக்கமே இல்லைங்க. இந்த ரிங்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் சரி வாங்குவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வாங்கினேங்க. ரிங் எல்லாமே வந்து நல்லா ஃபேன்சி கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. ரமணி 2 வாங்கினாங்க, நானும் இந்த மாதிரி 2 வாங்கினாங்க. எல்லாமே வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான். அதனால் ஆளுக்கு 2 வாங்கிட்டு வந்தோம். மிக்ஸி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, அப்புறம் மைக்ரோ ஓவனு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு செக்ஷனில் வச்சுருந்தாங்க. அப்புறம் மிக்ஸி எல்லாமே வந்து எல்லா கம்பெனியும் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த எக் பாய்லர் தான் நான் பார்த்தேன். அப்புறம் என்னவோ சரி வேண்டாம் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே பார்த்ததோடு சரி, எதையுமே பெருசாக வாங்கலைங்க. ஏன்னா நான் வந்து செப்பல், ஹேண்ட்பேக்கு இந்த 2 பர்பஸ்க்காக தான் போனேன்.
அதனால் அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படியே இந்த மாதிரி பார்த்துட்டு வந்தோங்க. நிறைய இந்த மாதிரி பேனு, தோசை தவா இதெல்லாமே நிறைய வெரைட்டியாக இருந்துச்சுங்க. பார்த்தா ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் வீட்லேயே நிறைய வெசல்ஸ் இருக்குங்களா, அதனால் அப்படியே ஜஸ்ட்டு நானும் ரமணி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோங்க. காஃபி, டீ கப்பெல்லாம் நல்லா ஃபேன்சியாக அழகழகாக இருந்துச்சு. அப்புறம் கப்பன் சேசரும் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டீல் வெரைட்டிஸுமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நான்ஸ்டிக் பேன் கலெக்ஷன்ஸ் தாங்க ஏகப்பட்டது இருந்துச்சு. தோசை தவா இருந்துச்சு, அதுமாரி ரோஸ்டர் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர் ரேஞ்சில் தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பிளேட்ஸ் எல்லாம் வந்து நல்ல செராமிக்கு, பீங்கான் பிளேட்டு இதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்துச்சுங்க. பெண்கள் அப்படின்னாலே சாதாரணமாக பாத்திர கடைக்கு போனாலும் சரி, புடவை கடைக்கு போனாலும் சரி, நம்ம அதையெல்லாம் பார்க்கும்போது ஆசை வரும். சமயத்தில் நம்ம எடுத்துகிட்டு வர்றதும் உண்டு. ஆனால் இந்த முறை போயிட்டு நமக்கு தேவையானது மட்டும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலோடு தான் போனோங்க. அதனால் இந்த பிளாக் பவுல் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வாங்கலாமான்னு பார்த்தேன். நல்ல மில்டன் கம்பெனி தான். நான் ப்ரைஸை கூட பார்க்கலங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. பார்த்துட்டு வந்துட்டோங்க. அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்புறம் மில்லட்ஸு இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி மிக்சடு ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டிருந்தாங்க. இது எல்லாத்துலேயுமே ஒரு சிலதுக்கு வந்து ஆஃபர் எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தாங்க. அப்புறம் டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2 ரோ ஃபுல்லாகவே வந்து டேட்ஸ் தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி விலையுமே ஒவ்வொன்றும் வித்தியாசம் வந்துச்சுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ நாங்கள் பில் பண்ணுற இடத்துக்குமே கிட்ட வந்துட்டோங்க. எங்களுக்கு மால்குள்ளே உள்ளே நுழைஞ்சோடனே 1 மணி நேரம் போனதே தெரியலிங்க. ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட ஒரு 10:30, 11க்குள்ளே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால தான் நாங்கள் இந்த மாலுக்கே போனோம். இந்த மாதிரி தேவையானது மட்டும் நாங்கள் 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே மாலை விட்டு கிளம்பிட்டோங்க. நான் எங்கேயுமே வெளியூருக்கெல்லாம் போனால் நான் வந்து அதிகமாக மாலுக்கு, பர்ச்சேஸ்க்கு இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே போக மாட்டேன். எங்கள் கரூரில் இல்லாத பொருளாங்க. அதனால் கரூர்லேயே பெரும்பாலும் எல்லாமே வாங்கிடுவேன். இந்த மாதிரி தான் சரி லூலு மால் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேங்க. நம்ம வீட்லேயே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வெளியூர் போகும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக போனால் நமக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. இதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. இந்த வெல்லம் கலரே பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த வெல்லத்தில் 2 கிலோ வாங்கிட்டேங்க. இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி நானும் ரமணியும் லூலு மால் போயிட்டு வந்தோம். நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்க, அங்கே நீங்கள் வந்து எல்லாமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லூலு மால் விசிட் பண்ணிட்டு வாங்க. அதுவும் இப்போ வந்து நிறைய இதுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 60% வந்து ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இது எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க. நான் இன்னைக்கு லூலு மால் போனதுனால சரி பார்க்காதவங்கலாம் இந்த மால் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்களே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ், பிரண்டை பொடி எல்லாமே கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.